குர்பானி என்ற பழக்கம் எப்படி தோன்றியது? மலையின் உச்சியில் நடந்த ஈமானின் சோதனை. இப்ராஹிம் அலைவசலாம் மற்றும் இஸ்மாயில் அலைவஸ்லாம் அவர்களால் குர்பானி தோன்றிய அத்தியாயம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அமைதியான இரவு, நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தின் கீழ், மலையின் அடிவாரத்தில் இப்ராஹிம் அலைவஸ்லாம் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அந்த இரவில் அவர் ஒரு கனவு கண்டார். என் மகன் இஸ்மாயிலை நான் அறுக்கிறேன். அந்த கனவு ஒரு முறை அல்ல, 2 முறை, 3 முறை. இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதை இப்ராஹிம் அலைவஸ்லாம் புரிந்து கொண்டார். தந்தையும் மகனும். இஸ்மாயில் அலைவஸ்லாம் இன்னும் சிறுவன். அவரை அழைத்து இப்ராஹிம் அலைவஸ்லாம் சொன்னார், என் மகனே, அல்லாஹ் எனக்கு உன்னை அறுக்கச் சொல்கிறான். நீ என்ன சொல்கிறாய்? ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இஸ்மாயில் அலைவஸ்லாம் சொன்ன பதில் உலகையே நடுங்க வைத்தது. அப்பா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதைச் செய்யுங்கள். நான் பொறுமையுடன் இருப்பவர்களில் ஒருவனாக இருப்பேன். மலையின் உச்சியில் அப்பாவும் மகனும் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற மலையின் உச்சிக்குச் சென்றார்கள். இப்ராஹிம் அலைவஸ்லாம் கண்ணீர் ததும்பும் கண்களுடன் கத்தியை எடுத்தார். இஸ்மாயில் அலைவஸ்லாம் மண்ணில் தலை வைத்து அல்லாஹ்வை நினைத்து இருந்தார். அல்லாஹ்வின் பேரருள். கத்தி கழுத்தில் வைக்கப்பட்ட அந்த நொடியில் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைவஸ்லாம் இறங்கினார். இப்ராஹீமே, நீங்கள் கனவை உண்மையாக்கி விட்டீர்கள். உடனே அங்கு ஒரு பெரிய ஆடு இஸ்மாயிலின் பதிலாக தோன்றியது. அந்த ஆடே அறுக்கப்பட்டது. கற்றுக்கொள்ளும் பாடம். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம். அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையான கீழ்ப்படிதல், ஈமான், தியாகம், பொறுமை. அதனால்தான் குர்பானி இஸ்லாமில் மிகப்பெரிய இபாதத். இன்றும் ஒவ்வொரு பக்ரீத், ஈத் உல் அத்ஹா நாளிலும் அந்த மலையில் நடந்த ஈமானின் சோதனை நம்மை நினைவூட்டுகிறது. அல்லாஹ் தியாகத்தை விரும்புகிறார், இரத்தத்தை அல்ல. உங்கள் இதயத்தின் தூய்மையை.